வணக்கம் குழந்தைகளே, நான் உங்க ராஜலட்சுமி நாராயணசாமி. நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். கதை பேர் என்ன தெரியுமா? டேபிள் கிரிம். இந்த கதை எழுதுனது கேட் டக்ளஸ் விகின் அண்ட் நோரா ஆர்ச்சிபால்ட் ஸ்மித். ஒரு காலத்துல ரொம்ப பணக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு 12 பசங்களாம். அதுல கடைசி பையன் சொன்னானா, நான் வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், நான் போய் உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன்னு சொன்னானா. சரினா வீட்டுல இருந்து கிளம்பி நாட்டில் அங்கங்க போனானா. நிறைய இடத்த போய் பார்த்தானா. அப்படியே போய் அரண்மனைக்கு போனானா. அரண்மனையில போய் ராஜா கிட்ட எனக்கு வேலை வேணும்னு கேட்டானா. சரின்னு ராஜா அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரான். அவன் அரண்மனையில வேலை செய்ய ஆரம்பிச்சானா. ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா. அந்த ஒரு பொண்ணை ஒரு பீஸ்ட் வந்து தூக்கிட்டு போயிடுச்சான். பீஸ்ட்னா ஒரு பூதம், ஒரு பூதம் மாதிரி, ஒரு அரக்க மாதிரி ஒண்ணு. அது வந்து தூக்கிட்டு போய் எங்க தூரமா வச்சுக்கிச்சான். அதனால அந்த நாடே ரொம்ப சோகமா இருந்துச்சான். ஏன்னா ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே, இளவரசியை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சோகமா இருந்தாங்களாம். ராஜா நிறைய பேர் அனுப்புனாராம், யாராவது போய் என் பொண்ணத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாராலையுமே அவர் பொண்ணை இருந்துட்டு காப்பாத்தி கூட்டு வர முடியலையா. ஏன்னா அந்த அரக்கன் அவளை ஒரு பெரிய மலை மேல வச்சிருந்தானா. அங்க யாராலையும் ஏறவே முடியலையா. சரியா? அப்போ ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம், யாரு இளவரசியை காப்பாத்தி கொண்டு வரீங்களோ அவங்களே இளவரசியை வச்சுக்கலாம், அப்படியே என்னோட நாட்டுல பாதியே உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்படியே நிறைய பேர் போனாங்களாம். ஆனா யாராலையுமே இளவரசியை காப்பாற்றவே முடியலையா. இப்போ ரொம்ப நாளா இந்த பையன் அவர்கிட்ட வேலை பார்த்தானா. அவன் பேர் லேடு. சரியா? லேடு அவர்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்தான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சா. சரின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போனான். போய் பார்த்தனா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்க. அவனோட அண்ணங்க மட்டும்தான் இருந்தாங்க. அண்ணங்க அந்த சொத்து எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த லேடுக்கு 12 குதிரைகள் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. 12 குதிரைகள் மலையில புல்மேய போயிருக்கு, நீ அங்க போய் பார்த்து போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே லேடு அங்க போய் பார்த்தானா, அங்க பார்த்தனா ஒரு குட்டி குதிரை இருந்துச்சா, மஞ்சள் கலர்ல. அந்த மாதிரி நிறைய குதிரை இருந்துச்சு, 12 குதிரை இருந்துச்சா. உடனே அந்த குதிரைகிட்ட போய் நீ இவ்வளோ குட்டியா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே நீ இப்படி நினைக்காத, ஒரு வருஷம் கழிச்சு வா, நான் நல்லா பெருசா வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அவன் திரும்ப அரண்மனைக்கு வேலைக்கு போயிட்டானா. ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தனா அந்த குதிரை நல்ல பெரிய குதிரையா வளர்ந்துருந்துச்சான். ஆனா மற்ற குதிரையெல்லாம் அந்த குதிரை மாதிரி வளரலையாம், எல்லாமே குட்டி குட்டியா தான் இருந்துச்சான். சரியா? சரின்னா அவன் அந்த குதிரையை எடுத்துட்டு அவங்க அண்ணங்க கிட்ட போனானா. போய் எனக்கு இந்த ஒரு குதிரை போதும், சரியா, அதோட எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும், அப்பா வச்சிருந்த துப்பாக்கி எனக்கு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஏறுறதுக்கு நல்ல, இந்த குதிரை மேலே அவனால் ஏற முடியாது, அவன் குட்டையாக இருக்கான்ல, குதிரை ரொம்ப பெரிய குதிரை, அதனால இந்த குதிரை மேலே ஏறுறதுக்கு எனக்கு இரும்பு ஸ்டீலு அதில் செஞ்ச இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. சரின்னா அவங்க அண்ணங்க எல்லாம் சரி ஓகே, இந்த குதிரை இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ மலை மேலே இருக்க குதிரை இதே மாதிரி பெருசாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு வேண்டிய அளவுக்கு இரும்பு ஸ்டீலு அதோட அவனுக்கு துப்பாக்கி எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். அவன் இதெல்லாம் எடுத்துட்டு அரண்மனைக்கு போனானா. சரியா? அங்க ராஜா இவன் குதிரையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த குதிரை ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரையை நம்மளோட குதிரைப்படையில சேர்த்துரும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ மற்ற குதிரைகள் எல்லாம் விட இந்த குதிரை தான் வந்துட்டு ரொம்ப அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சுச்சா. எல்லா குதிரைகளையும் இந்த குதிரைகளை பார்த்து பயந்துச்சான். அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்கும் இவன் மட்டும் இவ்வளோ பெரிய குதிரை வச்சிருக்கானே, இவன் மட்டும் இப்படி ராஜாட்ட நல்ல பேர் வாங்குறானே அப்படின்னு யோசிச்சாங்களாம். அதனால ராஜா கிட்ட அவனை சொன்னாங்களாம், அரசே இவ்வளோ பெரிய குதிரையே ஓட்டுறான், இவன் நினைச்சனா போய் இளவரசியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடலாம், இவன் அனுப்புங்க இளவரசியை கூப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சரின்னு ராஜா நீ போய் இளவரசியை காப்பாற்றி கூப்பிட்டுவான்னு சொன்னாராம். உடனே அவன் என்ன, நான் அப்படி சொல்லவே இல்லை ராஜா, என்னால் போக முடியாதுன்னு சொன்னானா. நீ போய் இளவரசியை கூப்பிட்டு வரலாட்டி உன்னைய கொன்றுவேன், நீ தான் போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரான். சரின்னு சொல்லிட்டு அவன் குதிரை மேலே ஏறி போனானா. அந்த மலை மேலே போய் தடவை ஏறினானா. பாதி தூரம் ஏறிட்டு இருக்கும்போது அவனும் குதிரையும் கீழே விழுந்துட்டாங்களாம். திரும்ப ஏறினாங்களாம். அந்த குதிரை என்னை நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். திரும்ப 2வது தடவை ஏறினாங்களாம். அப்படியே டம்முன்னு விழுந்துட்டாங்களாம் கீழே பள்ளத்துல.
திரும்ப 3வது தடவை ஏறினாங்களாம். இப்போ குதிரை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ஏறிச்சா அப்படியே மலை மேல போனாங்களாம். போய் அங்கிருந்து இளவரசிய அந்த அரக்கன் வர்றதுக்குள்ள தூக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டாங்களாம் அரண்மனைக்கு. உடனே வந்து அரசர் வந்துட்டு, ஆகா ரொம்ப நல்ல வேலை செஞ்ச, இளவரசியை காப்பாத்திட்டேயே, நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாராம். உடனே நீங்க இளவரசியையும் பாதி நாட்டை எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே ராஜா வந்துட்டு ஒரு போட்டி வச்சாராம். நீ முதல்ல இளவரசி உனக்கு கிடைக்கிறதுக்கு தான் அதுதான் உன்னோட உனக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ ஜெயிச்சாதான் இளவரசி உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சரி என்ன போட்டி அப்படின்னா, முதல்ல 2 தடவை இளவரசி ஒளிஞ்சுக்குவா, அவளை நீ கண்டுபிடிக்கணும். அடுத்து 2 தடவை நீ ஒளிஞ்சுக்கணும். உன்னை இளவரசி கண்டுபிடிக்கலன்னா நீ தான் ஜெயிச்ச, அப்போ உனக்கு நாட்டையும் இளவரசியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இளவரசி போய் ஒளிஞ்சாங்களாம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அந்த அரண்மனை பக்கத்துல இருக்க குளத்துல போய் ஒரு வாத்தா மாறிட்டாங்களாம். அவங்களுக்கு அந்த மாதிரி மேஜிக் பவர்லாம் இருக்கு. அதனால அவங்க வாத்தா மாதிரி அந்த அரண்மனை குளத்துல மிதந்துகிட்டு இருந்தாங்களாம். இவன் போய் குளத்துல குதிச்சு பார்த்தானா, எங்க இளவரசி இருக்குன்னே தெரியலையாம். அப்புறம் அவன் போய் அவன் குதிரைட்டு கேட்டானா, குதிரையே இளவரசி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. நீயே ரொம்ப கவலைப்படாத, இந்த துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி எடுத்துட்டு நேரா குளத்துக்கு போ, அதுல ஒரே ஒரு வாத்து மட்டும் மிதந்துகிட்டு இருக்கும், அதை பார்த்து குறி வை, உடனே இளவரசி அவளை சுற்றியோ என்னமோன்னு பயந்துட்டு வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சரி நீ ஒன்றும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த வார்த்தை சுட போனானா. உடனே இளவரசி, ஐயோ என்னை சுற்றாத ஃப்ரெண்டு, நான் தான் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருச்சான். அப்புறம் 2வது தடவை ஒளியணும்ல, 2வது தடவை ஒளியறதுக்கு இளவரசி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ஒரு பிரெட்டா மாதிரி கிச்சன் டேபிள்ல மற்ற பிரெட்டோட போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் இளவரசி. உடனே அவன் திரும்ப போய் குதிரை கிட்ட கேட்டான், நான் இளவரசி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ நேரா கிச்சனுக்கு போ, அங்க நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அங்க இருக்கிற பிரெட் எல்லாம் வெட்டி சாப்பிடு, அப்ப இளவரசி வெளியில வந்துருவா அப்படி சொல்லிச்சான். உடனே கிச்சனுக்கு போய் அங்க கிச்சன்ல இருக்க சமையல்காரர்கிட்ட கேட்டா, நான் எனக்கு ஒரு கத்தி கொடுங்க, நான் பிரெட் வெட்டி சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னானா. உடனே அவரும் கத்தி கொடுத்தாரா. அவர் ஒவ்வொரு பிரெட்டா வெட்டி சாப்பிட்டானா. அப்புறம் இளவரசி எடுத்து வெட்ட போகும்போது, ஏய் ஃப்ரெண்டு நான் தான் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வெளியில வந்துட்டாங்களாம். அப்புறம் இவன் போய் ஒளியணும்ல, இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு ஈயா மாதிரி போய் அவன் குதிரையோட மூக்கு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். அண்ணே இளவரசி சுத்தி தேர்னாங்களாம் எல்லா இடத்துலயும், எங்கேயுமே கிடைக்கலையா. அப்புறம் அந்த குதிரை கிட்டதான் இவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு குதிரை பக்கத்துல போனா குதிரை அவளை கடிக்க போச்சான். அதனால குதிரை பக்கத்துல போறதுக்கு பயந்துகிட்டு, சரி நீ வந்துரு, நீ தான் ஜெயிச்ச, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவன் திரும்ப மனுஷனா மாறிட்டானான். அப்புறம் 2வது தடவை ஒளியணும்ல, 2வது தடவை என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு குட்டி கல்லா மாறிட்டானா. அவனை அந்த குதிரைக்கு குழம்புக்கு கீழே இப்படி கீரல் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கீழே வச்சுட்டு குதிரை நின்னுக்குச்சான். இவ சுத்தி எல்லா இடத்துலயும் இளவரசி தேடிட்டு குதிரை கிட்ட வந்தாலாம். குதிரை கிட்ட வந்து குதிரையை சுத்தி இந்த தடவை குதிரை அவளை கடிக்கலையாம், அது பாட்டுக்கு நின்னுச்சான். உடனே குதிரையை சுத்தி தேடினாலாம். ஆனா அது காலத்துக்கு சொல்லலையாம், ஏன்னா அது நல்ல ஸ்ட்ராங்கா நின்னுச்சான். உடனே திரும்பவும் நான் தோத்துட்டேன், நீயே வெளியில வந்துரு, நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவன் திரும்ப வெளியில வந்து, நான் இங்கதான் இருக்கேன் இளவரசி அப்படின்னு சொன்னானா. உடனே ராஜா கிட்ட போய், நான் தான் 2 தடவை ஜெயிச்சேன், இளவரசி 2 தடவை தோத்துட்டாங்க, அதனால நான் தான் வின்னர் அப்படி சொன்னானா. உடனே ராஜா, ஆமாமா நீ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நாட்டையும் அவனுக்கு ஃப்ரெண்டா இளவரசியும் கொடுத்துட்டாராம். அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இன்னொரு கதையோட பார்ப்போம். பாய்.